பிரைஸ் அல்லாட். தேவனுடைய சித்தத்தை செய்வதால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படும் ஆசீர்வதிக்கப்பட்ட என்ற சொல் கிரேக்க வார்த்தையான மக்காரியோஸ் என்பதிலிருந்து வந்தது. அதாவது தேவனுடைய தயவு, நன்மை, மகிழ்ச்சி அல்லது தேவன் வழங்கும் தயவால் கிடைக்கும் அதிர்ஷ்டம் என்று பொருள். இந்த கிரேக்க வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 50 முறை பயன்படுத்தப்படுகிறது. தேவனுடைய சித்தத்தை செய்வதன் மூலம் நாம் பெரும் ஆசீர்வாதத்தை 1 யோவான் 2:17 காணப்படுகிறது. உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தைப்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தம் செய்ய நாம் உலகத்தை நேசிக்க கூடாது. ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனத்தின் பிதாவின் அன்பு இல்லை. இந்த குறிப்பிட்ட அன்பு என்பது தீய ஆசையை கவர்ந்திருக்கும் இச்சையை குறிப்பிடுகிறது. இந்த தீய உலகமும் அதன் மாயையும் அதன் சாதனையும் கடந்து செல்கிறது. அது இன்னும் புதைக்கப்படாத பிணமாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சித்தத்தை உண்மையில் செய்கிற மனிதன் நித்திய ஜீவ சுவாசத்தை உடையவனாக இருக்கிறான். தேவனுடைய சித்தம் தினமும் செய்வதற்கு மூலம் நாம் பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக உறவை அடைந்து ஆவிக்குரிய அறிவை பெற்றுக் கொள்கிறோம். ஆமென்.